அவ்வைக்கு என் முதற்கண் காலை வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் பொன் போன்றது, காலத்தை பயிர்த்தேன் என்ற பழமொழிக்கு ஏற்ப எதையும் சட்டம் காலங்களில் செய்து முடிப்பது வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்திற்கான சிறந்த வாயிலாகும். நான் இதோ இது பற்றி ஒரு சிறுகதை கூறப் போகிறேன். அது வெயில் காலம். பறவைகளும் பூச்சிகளும் உற்சாகமாக காட்டை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தன. ஒரு எறும்பு மட்டும் தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை தான் வசிக்கும் கூட்டுக்குள் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தது. அங்கு வந்த வெட்டுக்கிளி எறும்பை கேலி செய்தது. எறும்பு அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருந்தது. வெட்டுக்கிளி நடனமாடிய கடியன் அந்த இடத்தை விட்டு அகன்றது. நாட்கள் நகர்ந்தன. மழைக்காலம் ஆரம்பமாகியது. வெட்டுக்கிளிக்கு உணவே கிடைக்கவில்லை. எறும்பிடம் கேட்டது. எறும்பு நண்பா, எனக்கு கொஞ்சம் உணவு கூட என கேட்டது. வெயில் காலத்தில் உணவு சேமிக்காமல் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என கேட்டது. நான் நடனம் ஆடிக்கொண்டிருந்தேன் என்றது வெட்டுக்கிளி. அப்படியானால் இப்பொழுது நீ நடன ஆடு என்று சொல்லிக்கொண்டே புற்றுக்குள் நுழைந்து கதவை தாக்கியது. கிடைக்கிற நேரத்தை வீணாக்க கூடாது என்ற உண்மையை தாமதமாக புரிந்து கொள்வதில் வாடியது. எனவே காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு நிமிடமும் நாளை நமக்கு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கும்.